எங்கள் குட்டி கண்ணனை எல்லாரும் பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டி கண்ணன். ஓகேவா? எங்கள் கண்ணனை பார்த்துட்டிங்களா? சரி. அப்புறம் கண்ணனுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கோம் பார்க்கலாமா? வாங்க. வெண்ணெய் வச்சுருக்கேன், நெய் வச்சுருக்கேன், பால் வச்சுருக்கேன், தயிர் வச்சுருக்கிறேன். அப்புறம் என்னது, பேரிச்சம்பழம், திராட்சை, பாதாம் வச்சுருக்கேன். சரியா? அப்புறம் அவருக்கு பிடிச்ச அவல் வச்சிட்ருக்கேன். அவல் வெறுமனே பச்சை அவல் தான், தேங்காய் பால் போட்டு வச்சுட்ருக்கேன். அப்புறம் அந்த குட்டி பாப்பாவுக்கு பிடிச்ச முறுக்கு, பொரி உருண்டை, சீடை, அப்புறம் உடச்ச கடலை, எள்ளுருண்டை எல்லாம் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பழம் கூட எங்கள் கண்ணனுக்கு வச்சுருக்கேன். எங்கள் கண்ணனுக்கு அதெல்லாமே பிடிக்கும். எங்கள் கண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குழந்தை வர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருக்கு வெண்ணெய் வச்சு பண்ணுங்க. வெண்ணெய் வச்சிங்க அப்படின்னா அவர் மனசு உருகி அப்படியே உங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துருவார். சரியா? இப்போ கல்யாணம் அந்த மாதிரிலாம் வேண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நெய் தீபம் 8 அகல் தீபம் ஏற்றுங்க. இல்லை பெரிய விளக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஏற்றிக்கலாம். நான் 3 தீபம் ஏற்றிருக்கேன், பெரிய விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? எங்கள் கண்ணனை பார்த்தீங்களா? ஓகே. எங்கள் குட்டி கண்ணனை பார்த்தீங்களா? எங்கள் குட்டி கண்ணன் ரொம்ப 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 சமத்து குட்டி பிள்ளை. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? அவர் தான் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்கார். ஓகே, பார்த்துட்டிங்களா? இவ்வளோ தான். நாங்கள் பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணலை. இவ்வளோ தான். தேங்க்யூ.